சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. ஆளுநர் ரவி அறிவிப்பு, திமுகவின் ஆட்சி கலைப்பு. அதாவது தமிழ்நாடு சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட உடற்கல்வியியல் விளையாட்டு பல்கலைக்கழக மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்த ஆளுநருக்கு எதிரான தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கு. இந்த மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்று நடக்க இருக்கு. தமிழ்நாடு உடற்கல்வியியல் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரை நியமிப்பது மற்றும் நீக்குவதற்கான அதிகாரத்தை அரசுக்கு வழங்கும் சட்ட திருத்த மசோதா கடந்த ஏப்ரல் 29 சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதாவை ஆளுநரின் ஒப்புதலுக்கு தமிழக அரசு மே 5 அனுப்பி வைத்தது. இதனையடுத்து ஆளுநர் மாநில அரசின் ஆலோசனையை மதிக்காமல் யுஜிசி விதிகளுக்கு முரணாக இருப்பதாக கூறி குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்கு ஜூலை 14 அனுப்பி வச்சார். இது தொடர்பாக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தை நாடியிருக்கு. தமிழக அரசு சார்பாக வழக்கறிஞர்கள் பி. வில்சன் மற்றும் ஹரிஷ்குமார் ஆகியோர் மனு தாக்கல் செஞ்சாங்க. அதில் தொழில்நுட்ப கல்வி, மருத்துவ கல்வி பல்கலைக்கழகங்கள் ஆகியவை பொதுப்பட்டியலில் இருக்கிறதுனால அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு உள்ளது. தவிர அந்த பல்கலைக்கழகத்தின் 2004 சட்டத்துக்கு குடியரசுத் தலைவர் 2005 ஆகஸ்ட் 4 ஒப்புதல் அளித்தார். தற்போதைய சட்ட திருத்த மசோதாவும் மத்திய அரசின் சட்டத்துடன் முரண்படலை. இது தொடர்பாக மாநில அமைச்சரவையின் ஆலோசனையை அறிந்த பிறகும் யுஜிசி விதிகளுக்கு முரணாக உள்ளது என ஆளுநர் கருதியிருக்காரு. இந்த விவகாரத்துக்கு யுஜிசி விதிகள் பொருந்தாது, உச்சநீதிமன்ற தீர்ப்புகளால் முடிவான சட்டத்தை மறந்துவிட்டு தமிழக அரசின் உண்மையான முயற்சிகளுக்கு ஆளுநர் முட்டுக்கட்டை போட்டு வருகிறார். இதனால் மேற்கண்ட சட்ட திருத்த மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தும் இதன் மீதான மேற்படி நடவடிக்கைகளையும் சட்டத்துக்கு முரணானது என அறிவிக்க வேண்டும். அந்த மசோதாவை ஆளுநருக்கே திருப்பி அனுப்பிய யுஜிசிக்கு உத்தரவிட வேண்டும். அமைச்சரவையின் ஆலோசனைப்படி மசோதாவை பரிசீலிக்க ஆளுநருக்கும் உத்தரவிட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த மனு மீதான இன்று உச்சநீதிமன்றத்தில் நடக்க இருக்கு. கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்களை இந்த ஆட்சியிலிருந்து அகற்றும் வரை ஆளுநர் ரவி அவர்கள் இந்த விஷயத்தை விடப்போவதில்லை. எத்தனை முறை எங்கு சென்றாலும் சரி, அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்க முடியாது என்பதே ஆளுநர் ரவியின் இறுதி தீர்ப்பாக இருக்குது.